அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். ரொம்ப சூப்பரான ஷவர்மா குப்பூஸ் நல்லா பஞ்சு மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் வரளவுக்கு ஈஸ்ட்டு, 1 ஸ்பூன் வரளவுக்கு சுகர் எடுத்துட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுருங்க. இது கொஞ்ச நேரத்திலேயே நல்லா பொங்கி வரும். இது மாவு நல்லா உப்பி வர்றதுக்காக தான் இந்த ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஈஸ்ட் சேர்க்கறதுனால நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற குப்பூஸ் மாதிரியே இருக்கும். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஈஸ்ட் கிடைக்குது. ஈஸ்ட்டுமே நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ 1/2 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம மைதா மாவு தான் சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு தாராளமாக சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். மாவு எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குப்பூஸ்மே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவும் ஆகிடும். நம்மளுக்கு குப்பூஸ் சாப்பிட்றப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் எனக்கு பிசைகிறதுக்கு மாவு வாட்டம் வராததுனால நான் ஷீட்டை போட்டு இந்த மாதிரி விரிச்சிட்டு மாவு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைகிறதுனால நல்லா மாவு செம்ம சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். மாவு அப்படியே டபுள் ஆகிடுச்சு. மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம தண்ணி ஆயிடுச்சோன்னு பயப்பட தேவையில்லை. கையில் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு குப்பூஸும் நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ மைதா மாவை லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ ரவுண்டாக இதை நல்லா வளர்த்து எடுத்துக்கலாம். மாவு நம்ம குப்பூஸ்க்கு கொஞ்சம் திக்காக தான் வளர்க்கணும். ரொம்ப ஒல்லியாக வளர்க்கக்கூடாது. நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசை டவாவில் நம்ம இதை போட்டு விட்டுறலாம். போட்டு 2 மினிட்ஸில் குட்டி குட்டியாக அந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டு விட்டு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக பூரி மாதிரி உப்பி வரும். செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த குப்பூஸை எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பிளேட்டில் வைக்கக்கூடாது. இதை ஒரு காட்டன் துணியில் தான் போட்டு வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரமாக இருந்தாலும். அவ்வளோதான், சூப்பரான ஹோம்மேட் குப்பூஸ் வீட்டிலேயே தயார் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.